நம்ம சேனலில் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம தித்திக்கும் சுவையோடு இனிப்பு உளுந்தம் பணியாரம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்திக்கங்க. நன்றி. தேவையான பச்சரிசி 3/4 உலக்கு எடுத்திருக்கோம். உளுந்தம்பருப்பு 1 உலக்கு எடுத்திருக்கோம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசியும் உளுந்தும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு 2 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நம்ம அளவெடுத்ததுனால மிக்சியில் போட்டு நம்ம தண்ணி விடாமல் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கலாம். மாவு ஓரளவு அரைப்பட்ட உடனே நமக்கு தேவையான நாட்டு வெல்லத்தை நல்லா இடித்து பொடியாக்கி இதோடு சேர்த்து எல்லாம் ஒன்றா அரைச்சிக்கிறங்க. நல்ல வாசத்துக்காக ஏலக்காய் 2 சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மாவு நல்லா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி இந்த பக்குவத்துக்கு மாவை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா பணியாரம் நல்லாவே வரும். கடலெண்ணெய் எடுத்துருக்குறோம். எப்போவுமே எண்ணெய் நல்லா சூடான பிறகு பணியார மாவை போட்டிங்கன்னா பணியாரம் நல்லா புஷ்ஷுன்னு வரும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இது மாதிரி நம்ம கரண்டி அல்லது கையிலேயே நம்ம எடுத்து பணியாரத்தை போடலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்போது ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கமாக நல்லா திருப்பி விட்டு வேக விடுங்க. பணியாரம் ஒரு பக்கம் வெந்த உடனே மறுபக்கத்தை இப்படி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பெரட்டி கொடுங்க. மற்ற பக்கத்தையும் பரட்டி விட்டு பணியாரம் இப்போ நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. பணியாரத்தை மறுபக்கம் திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷமாவது நல்லா எண்ணெயில் வேகட்டும். வேகாமல் எடுத்துடாதீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த பக்குவத்தில் நம்ம பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதுலேருந்து நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். சுவையான ரொம்ப ஆரோக்கியமான உளுந்தும் பச்சரிசியும் சேர்த்த பணியாரம், இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஆரோக்கியமான பணியாரத்தை செய்து கொடுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.